ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது, நாளைக்கு நம்ம வந்து ட்ரேடிங்கில் சி சைட் போகலாமா பி சைட் போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் நிஃப்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி மந்த்லி வீக்லி டெய்லியில் அனலைஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். எக்ஸாக்டாக நம்ம அந்த வீடியோவில் என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில், இங்கே ரெசிஸ்டன்ஸ் எகெயின் ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனில். இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன்கிட்ட வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த ஃபார்மேஷன் ஃபர்தராக கண்டினியூ ஆகிற பட்சத்தில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட் உடச்சி இப்போ கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து இது சப்போர்ட்டுன்னு எடுத்தால் ப்ரீவியஸ் வீக்கோட லோ அந்த 19,300 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது ஃபர்தராக நம்ம 1 ஹவர் கண்டிப்பாக 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணுறேன். அதை வந்து வயலட் கலரில் லைனில் கொடுத்துட்றேன். சரிங்களா, அதே மாதிரி இன்னைய ப்ரீவியஸ் டேவோட லோவை வயலட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா, இதை டெலிட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டோம். இப்போ ப்ரீவியஸ் வீக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்சர் வைக்கிற இடம் பாருங்கள். ப்ரீவியஸ் வீக்கு இந்த இடத்துல ஹை வந்து கட்டாகி க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஒன்ஸு இந்த லோக்கு கீழே கட் ஆகிறப்ப ஃபர்தராக அடுத்த மூமெண்டம் வந்து எங்கே வரைக்கும் வரலான்னா 19,300ம், அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 19,330. இது எதை வச்சு சப்போர்ட் பாயிண்ட்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நவம்பர் மாதம் ஃப்ரைடே 10ஆம் தேதி வந்த கேண்டிலும் அதே நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்த கேண்டிலோட லோவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சரிங்களா, ஸோ அந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் லைன் கொடுத்துட்றேன். அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால தான் அந்த இடத்த நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் கொடுத்து டாட்டர் லைனில் வச்சிட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்குது 19,443 க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இதை வந்து நம்ம 1 ஹவர் கண்டியில் அனாலிசிஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டியோட 1 ஹவர் கண்டியில் வச்சு எப்படி நம்ம இதுக்குள்ளார அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம என்ன ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தோமோ, இந்த பாட்டம்லேருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணி நான் ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தேன். சரிங்களா, எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வேலிடாக இருக்குது. ஒன்ஸு இப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள், ஒரு ஹை எகெயின் லோ எகெயின் ஹை. இப்போ இந்த இடத்துல லோவில் இருந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஹைன்னு எடுத்தால் கூட இப்போ எகெயின் லோவில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இந்த இடத்துல இந்த குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அதாவது இந்த டேவோட ஹை இந்த 19,500க்கு மேலே மூவ் ஆச்சுன்னா அடுத்து 19,550லேருந்து 560. சரிங்களா, அதுக்கு அடுத்து இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 19,600 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரி, இல்லை இப்போ டவுன் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா 19,400, இந்த இடத்துக்கு கீழே உடைக்கணும். அப்படி இல்லைனா இந்த இடம் வரைக்கும் வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் மாதிரி இந்த சேனலுக்கு கொடுத்துட்டு கூட திருப்பி டவுன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ அப் சைடு போனால் எந்த லெவலு, டவுன் சைடு போனால் என்ன லெவலுங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா 15 மினிட்ஸ் கண்டில் வச்சுட்டு 15 மினிட்ஸில் இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 15 மினிட்ஸ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், எந்த இடம் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள லெவல்ஸும் பார்த்துக்கலாம். சரி, நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட ஹையான 19,460 இந்த லெவலுக்கு மேலே போனால் கூட 19,500 இந்த ரவுண்ட் நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அது வந்து டெய்லியில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடம் தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல தான் மார்க்கெட் நிற்கிது. இன்றைக்கி கேண்டிலுமே ஹையில் ஓப்பன் ஆகி எங்கே தான் வந்திருக்கு, லோ வந்து மிடில் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ இதே அப்சைடில் போனால் இந்த 19,500க்கு மேலே நல்லா மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து 19,550ஐயும் அதுக்கு அடுத்து 19,600ஐயும் வச்சு இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி போகலாம். இதே வந்து டவுன் சைடு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த 40 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 19,400 இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ கட் ஆகட்டும்.
அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து எகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனான ஒரு ரீடெஸ்ட் லெவல் கொடுத்துட்டு கூட திருப்பி டவுன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீடெஸ்ட் ஆகாமல் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 19,400 கீழே உடைக்கிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,330 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இதுக்கு கீழே உடச்சா மட்டும்தான் அடுத்து எங்கே வரும் மார்க்கெட்னா 19,300 ரீஜனையும், அதுக்கு அடுத்து 19,270 275 ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன மாதிரி நிஃப்டிக்குள்ளே அப்ரோச் பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டியான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் நான் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் 1000 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூவாக எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்க. எப்போ எஃப்ஐஎஸ் வந்து பையிங்க்கு மாறுறாங்களோ அப்போ தான் வந்து நம்ம கண்டினியூவான ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்க ட்ரெண்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு டேயில் வச்சிட்றேன், ஜூம் பண்ணுற பாருங்க. இங்கேருந்து அதாவது இங்கேருந்து ஒரு இந்த லெவல்லேருந்து ஒரு டவுன் ஆச்சுல்ல, அதோட புல் பேக் லெவல் தான் இப்போ நடந்திருக்கு. சரிங்களா? இந்த புல் பேக் லெவலு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். இப்போ 19,550, அதுக்கடுத்து 19,600க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கிதுன்னா நம்ம அடுத்த டார்கெட்டுக்கு போகலாம் 19,850 வரைக்கும். ஸோ 600க்கும் 650க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து அப் சைடு வச்சு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ என்ன ஆகுனா இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு உடைக்கும். சரிங்களா? மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன் உடச்சி ஏறும். அப்போ வந்து 19,800லேருந்து 850 வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காத வரைக்கும், அதே மாதிரி இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனும் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஒன்றியோ இல்லை ஒரு செல்லிங் ப்ரெஷர்லையோ தான் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ நாளைக்கு எப்படி குளோபல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுங்கிற கண்டிஷனை செக் பண்ணணும். ப்ளஸ் நமக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷன் காட்டுதுங்கிறத கன்சிடர் பண்ணி தான் ஃபர்தராக இதை நம்ம டவுன் சைடு எடுத்துகிட்டு போகிறதா அப் சைடு எடுத்துகிட்டு போகிறதாங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து போன அப் ட்ரெண்டுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் வீக்கோட லோ. அதுக்கு அடுத்து நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்க்குறது வந்து 19,150லேருந்து 19,200 ரீஜன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். வித்தவுட் நாலேஜ் இல்லாமல் ஆப்ஷனில் போய் என்ட்ரு ஆகாதீங்க. சரிங்களா? ஒரு நாலேஜ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தெரியணும், டார்கெட் தெரியணும், எந்த இடம் எக்ஸிட் தெரியணும், எந்த இடத்துல வெளில வரப்போகிறோம், என்ட்ரி ஆக போகிறோம், உள்ளே வெளில வரப்போகிறோம் அப்படிங்கிறது எல்லா விஷயமுமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறப்ப மட்டும் என்ட்ரி ஆகுங்க. உங்கள் டார்கெட்டை ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே லெவலுக்கு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதா வந்துருங்க. அதுலேருந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திருப்பி அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் வருதுன்னு சொல்லி ஸ்டாப் லாஸை மாற்றி வச்சு ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதேமாதிரி உங்களுக்கு தேவையான டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, டார்கெட் வந்துருச்சுன்னா அந்த டார்கெட்டோட ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு 10 லாட் வாங்குறீங்க, 5 லாட் வாங்குறீங்கிற பட்சத்தில் உங்கள் டார்கெட் வந்த வரைக்கும் ஒரு 4 லாட், இப்போ 10 லாட் வாங்குறீங்கன்னா ஒரு 8 லாட்டை செல் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. ஒரு 2 லாட்டை மட்டும் வச்சு உங்களோட ப்ராஃபிட்டை ரன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி ப்ராஃபிட்டில் ஸ்டாப் லாஸ் வைக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி க்ளோஸ் ஆனாலும் உங்கள் அன்னைய டே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் டேயில் தான் முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.